வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை என்றால் என்ன? பணமா? பதவியா? கல்வியா? இல்லை என்றால் சுதந்திரமா? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக பதில் சொல்லலாம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கும் போது மட்டுமே அதில் அமைதி இருக்கும். அந்த அமைதி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மற்றவர்களுக்காக அல்ல, தன்னுடைய ஆன்மாவுக்காக வாழ கற்றுக்கொண்டவர்களுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் சாவரின் லைஃப், அதாவது சுயாதீனமான, சுதந்திரமான, மற்றவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை. இந்த மாதிரியான சுதந்திர வாழ்க்கை ஒலி இல்லாமல் மெளனமாக கட்டப்படுகிறது. வெளியில் இருக்கும் உலகுக்கு தெரியாமல் உள்ளே நாம் உருவாக்கும் சுதந்திரம்தான் உண்மையான சக்தி. இன்று இந்த வீடியோவில் நிசப்தமாக நீங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான 10 மறைந்த அடையாளங்கள் பற்றி பேசப் போகிறேன். நீங்கள் இந்த 10 அடையாளங்களில் 4 மைனஸ் கும்பேல் உங்களுக்குள் இருக்கிறது என்று உணர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் இனிமையாக சுதந்திரமான வாழ்க்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். வீடியோவை கடைசி வரை பார்த்தால் உங்கள் மனசுக்குள் ஒரு அழகான விழிப்பு வரும். வாங்க தொடங்கலாம். 1. நீங்கள் இனி யாரிடமும் அங்கீகாரம் தேடுவதில்லை. சிலர் எதையும் செய்வதற்கு முன்பு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிப்பார்கள். ஆனால் நீங்கள் மெதுவாக மற்றவர்களின் பார்வையிலிருந்து வெளியேறத் தொடங்கியிருந்தால் அது முதல் சின்னம். உங்களுக்குள் ஒரு வாக்கியம் உருவாகிவிட்டது: என் முடிவை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்க்கை எனது பொறுப்பு. இதில் அகம்பாவம் இல்லை, இது சுயமரியாதை. இதுதான் சுதந்திரத்தின் முதல் படி. 2. பணத்தின் மீது உள்ள உங்கள் பார்வை மாற ஆரம்பித்துவிட்டது. குடும்பத்தை காப்பாற்றவும், பாதுகாப்பாக வாழவும், சுதந்திரமான முடிவுகளை எடுக்கவும் பணம் அவசியம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் சில சிறிய வருமான வழிகளை அமைதியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சைடு இன்கம், ஸ்கில்ஸ், பாசிவ் இன்கம், முதலீடுகள். யாருக்கும் சொல்லாமல் பணத்தை பொறுப்புடன் பயன்படுத்தத் தொடங்கியிருப்பீர்கள். கடன் வாழ்க்கையை தவிர்த்திருப்பீர்கள். இதுதான் ஃபைனான்சியல் இன் ஆரம்பம். 3. நீங்கள் உங்கள் நேரத்தை பாதுகாக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரத்தை வீணாக்கும் விஷயங்களிலிருந்து நீங்கள் மெதுவாக விலகி வருகிறீர்கள். சோஷியல் இல் தேவையில்லாமல் நேரத்தை செலவழிப்பதை நிறுத்தியிருப்பீர்கள். எதற்கெதற்கு இல்லை என்று சொல்லலாம் என்று கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் உங்கள் இதயத்தில் ஒரு உணர்வு உருவாகியுள்ளது: உங்கள் நேரம்தான் உங்கள் வாழ்க்கை. நேரத்தை வேல்யூ செய்யும் மக்கள் ஒருநாள் வாழ்க்கையை வேல்யூ செய்ய கற்றுக்கொள்வார்கள். 4. உங்கள் உள்ளம் அமைதியை நாடத் தொடங்கியுள்ளது. முன்பு உங்களுக்கு தேவையானது எக்ஸைட்மெண்ட். இன்று உங்களுக்கு தேவையானது பீஸ். இது மிகப்பெரிய மாற்றம். அமைதியான வாழ்க்கை போரிங் இல்லை, அது உயர்ந்த ஆன்மீக நிலை. நீங்கள் unnecessary ஆர்குமெண்ட்ஸ், drama-filled people, gossip circles எல்லாத்திலும் இருந்து தூரமாகி வருகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையை பார்க்கத் தொடங்கிவிட்டீர்கள். 5. உங்களின் உள் வளர்ச்சிக்கு முன்னுரிமை. நீங்கள் மெதுவாக செல்ஃப் growth, செல்ஃப் லர்னிங், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளீர்கள். புத்தகங்கள், ஆன்லைன் கற்றல், ஜர்னலிங், மெடிடேஷன், இவை உங்கள் வாழ்க்கையின் நெறியை மாற்றி வருகின்றன. இதில் ஒரு சட்டில் ஆன்மீகத்துடன் உள்ளது. உள்ளே அமைதி வளர்க்கும் போது வாழ்க்கை வெளியிலும் சுதந்திரமாகிறது. 6. உண்மையை சொல்வதில் நீங்கள் இனி பயமில்லை. முன்பு பல நேரங்களில் நாங்கள் ஏமாற்றப்படாமல், சரியாக நடக்காமல் இருக்க நகர்வலை மையம் போல பிறர் எதிர்ப்புகளை கவனித்தோம். ஆனால் இப்போது நீங்கள் பேசும்போது அன்புடன் உண்மையை சொல்ல ஆரம்பித்துள்ளீர்கள். இது வாழ்க்கையின் சட்டில் பவர். ட்ரூத், ரெஸ்பெக்ட், இன்னர் ஃப்ரீடம். 7. சின்ன விஷயங்களில் வாழ்க்கையை இன்டென்ஷனலி லிவிங். நீங்கள் மெதுவாக மெட்டீரியலிஸ்டிக் சப்ளைஸ் குறைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையான மகிழ்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்திருப்பீர்கள். மிகச்சிறிய விஷயங்களையும் அப்ரிஷியேட் செய்வது, மார்னிங் ரூட்டீன்ஸ், யுடன் நேரம் செலவழித்தல், கிராட்டிடியூட் ஜர்னலிங், ஆல் தீஸ் சிக்னல் யோர் லைஃப் இஸ் பீயிங் பில்ட் இன்டென்ஷனலி. 8. நம்பாதவர்களிடமிருந்து தூரம் வைப்பது. உங்களுக்குள் எமோஷனல் பவுண்டரி வலுப்பட்டுள்ளது. நெகட்டிவ் பீப்புள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், unnecessary கான்ஃபிளிக்ட்ஸ், இதில் இருந்து தூரம் வைக்க ஆரம்பித்துள்ளீர்கள். இதனால் உங்கள் மனம் மோர் பீஸ்ஃபுல் அண்ட் ஃபோகஸ்ட் ஆகிறது. இந்த சட்டில் சாய்ஸ் தான் சுயாதீன வாழ்க்கையின் ஹிடன் பவர். 9. கனவுகளை செயலில் மாற்றும் அமைதியான முயற்சிகள். நீங்கள் லவுட், ஃபிளாஷி மூவ்ஸ் இல்லாமல் குவாய்ட்லி ஒர்க் ஆன் யோர் கோல்ஸ். ஒரு பக்கம் வேலை, மற்றொரு பக்கம் ஹாபி,
ஸ்கில் டெவலப்மெண்ட், சைட் ப்ராஜெக்ட்ஸ், ஆல் சைலண்ட்லி பில்டிங் யோர் ஃபியூச்சர். உலகம் தெரியாமல் உங்கள் வாழ்க்கை தானாக எலிவேட் ஆகும். இதுதான் ட்ரூ சாவரேன் இன் அடையாளம். 10. ஆன்மீகத்துடனும் இன்னர் உடனும் இணைவது. நீங்கள் மெதுவாக ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், மெடிடேஷன், பிரேயர், கிராட்டிடியூட் சேர்த்து உள்ளீர்கள். உள்ளே அமைதி, மேலே சுதந்திரம் என்று உணர்ந்து வாழ்க்கையை மெதுவாக ஆன்மீக முறையில் கட்டி வருகிறீர்கள். இந்த சட்டில் கனெக்ஷன் தான் உங்கள் மட்டும் இல்லை, கூட லிபரேட் செய்கிறது. சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வது என்பதன் பொருள் வெளிப்புற கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு தன்னுடைய சொந்த மதிப்புகளுக்கு ஏற்ப உண்மையாக வாழ்வதும் பிறரின் எதிர்பார்ப்புகளால் கட்டுப்படுத்தப்படாமலும் இருப்பதுமாகும். இது சிந்தனை, செயல் மற்றும் தன்னிலை வெளிப்பாட்டில் சுதந்திரத்தை ஏற்கும் வாழ்க்கையை குறிக்கிறது. இதை அடைவதற்கான வழிகள் எனில் எதிர்பார்ப்புகளை நிர்வகித்தல், உங்கள் நிதிகளை கட்டுப்படுத்தல், பொருட்களை விட அனுபவங்களை முன்னுரிமைப்படுத்தல் ஆகியவை அடங்கும். சுதந்திரமான வாழ்க்கையின் அம்சங்கள்: மன, உணர்ச்சி சுதந்திரம், பிறர் கட்டுப்பாடு அல்லது தீர்ப்புகளிலிருந்து விடுபட்டிருப்பது, உங்கள் உண்மையான இயல்பை வெளிப்படுத்தவும் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ வேண்டிய சுமையிலிருந்து விடுபடவும் உதவுகிறது. இதில் பயம், சந்தேகம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபடும் மனநிலையும் அடங்கும். உடல் மற்றும் நிதி சுதந்திரம், நிதியியல் சுயநிறைவை பெற்றிருப்பதும் பிறர் மீது சார்ந்திருக்காமல் இருப்பதும் கடன் சுமை அல்லது நிலையான வருமானத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை முடிவுகளை எடுக்க உதவுகிறது. இது உங்கள் வருமான அளவுக்கு கீழ் வாழ்வதன் மூலம் நிதி நிகழ்வை நிலைநிறுத்துவதை குறிக்கலாம். தேர்வு மற்றும் செயலின் சுதந்திரம், வாழ்வது, வேலை செய்வது, நேரத்தை செலவிடுவது ஆகியவற்றை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப தீர்மானிக்கக்கூடிய திறன். இதில் அபாயங்களை ஏற்கும் மனப்பாங்கு, தேவையான போது இல்லை என்று சொல்லும் துணிவு, புதிய அனுபவங்களை தழுவும் திறன் ஆகியவை அடங்கும். வெளிப்பாட்டு சுதந்திரம், அதிகாரத்தில் இருப்பவர்களைப் பற்றிய விமர்சனங்களை பகிர்ந்தாலும் பழி அல்லது தண்டனையின் பயமின்றி மனதில் தோன்றியதை வெளிப்படுத்தும் திறன். இது ஒரு உண்மையான சுதந்திர வாழ்க்கையின் அடிப்படை அம்சமாகும். சுதந்திரமான வாழ்க்கையை வளர்ப்பது எப்படி? எதிர்பார்ப்புகளை நிர்வகிக்கவும். பிறரிடம் எதிர்பார்ப்புகளை வைக்காதீர்கள். உங்களிடம் உள்ளவற்றில் திருப்தியடைய கற்றுக்கொள்ளுங்கள். தன்னைத்தான் ஏற்றுக்கொள்ளவும், பிறரின் மனப்பதிவுக்கு ஏற்ப மாறாமல் நீங்கள் யார் என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தற்போது வாழவும், கடந்த காலம் அல்லது எதிர்காலம் குறித்து கவலைப்படாமல் இப்போதைய தருணத்தை அனுபவியுங்கள். வருமான அளவுக்கு கீழ் வாழவும், நீங்கள் சம்பாதிப்பதை விட குறைவாக செலவழித்து நிதி நிகழ்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய அனுபவங்களை தழுவவும், பாரம்பரிய வேலை பாதுகாப்பில்லாமல் இருந்தாலும் புதிய அனுபவங்களை ஏற்கவும், அபாயங்களை எதிர்கொள்ளவும் துணிந்திடுங்கள். நண்பர்களே, இப்போது உங்கள் மனதில் கேள்வி வரலாம், நான் இதில் எத்தனை அடையாளங்களை கொண்டுள்ளேன்? ஒரு சிம்பிள் டெஸ்ட் செய்யலாம். ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள். 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதா? அதுவே சிக்னல். நீங்கள் நிசப்தமாக உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை கட்டி வருகிறீர்கள். மற்றவர்களுக்கு காட்டாமல் சின்ன சின்ன டெய்லியில் நீங்கள் எலிவேட் செய்து வருகிறீர்கள். இதுதான் உண்மையான பவர், உண்மையான ஃப்ரீடம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் இந்த 10 அடையாளங்களில் எத்தனை இருக்கின்றன என்பதை நோட் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கான்ஷியஸ்லி பிராக்டிஸ் செய்யுங்கள். குவைட், இன்டென்ஷனல், சாவரேன் இல் கட்டுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உதவியதாக இருந்தால் லைக், ஷேர், காமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது இன்ஸ்பயர் ஆகும். மீண்டும் சந்திப்போம் புதியவில். அப்போது கூட எப்படி சுயாதீனமாக எலிவேட் செய்வது என்பதில் ஆழமாக டைவ் செய்யலாம். நன்றி.